ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையான தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சுகாதாரத்துறையில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்குங்க. இப்போ வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிள் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது நாமக்கல் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 17/9/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ள உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எந்தமான பதவிக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆயுஷ் மருத்துவர் கேட்டிருக்காங்க. உனானி ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் உனானி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 34,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மருந்து வழங்குனர் கேட்டிருக்காங்க. சித்தாவில் 5 வேகன்சி. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசியில் சித்தா முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணலாம். மொத்தம் 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் மருந்து வழங்குபவர் ஆயுர்வேதில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசியில் ஆயுர்வேதா முடித்தவங்க அல்லது டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் மருந்து வழங்குபவர் உனானில் ஒரு வேகன்சியும் மருந்து வழங்குனர் ஹோமியோபதியில் 2 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்ட உனானி ஹோமியோபதி படித்தவங்க அப்ளை பண்ணலாம் அல்லது ஜென்ரலாக டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. சேலரியை பொறுத்திருக்கும் பெர் டேக்கு 750 ரூபா உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்த கட்டமாக பல்நோக்கு பணியாளர் கேட்டிருக்காங்க. 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் தமிழில் ஏத படிக்க தந்தேவே போதுமானது, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பெர் டேக்கு 300 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆயுஷ் மருத்துவருக்கு கேட்டிருக்காங்க. சித்தா ஒரு வேகன்சி. இதுக்கு நீங்கள் பிஎஸ்எம்எஸ் சித்தா முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 40,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தா சிகிச்சை உதவியாளர் கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு ஒரு வேகன்சி. டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது முழுக்க டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் கிடையாது. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அது கூட உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு மற்றும் ஜாதி சர்டிஃபிகேட், இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டஸ்ட் போட்டு அப்ளிகேஷனை டைரெக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கீழே அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டைரெக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அனுப்பி வச்சுருங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட், ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா உங்கள் ஃபாதர் நேம் என்ன, உங்களுடைய நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க, உடைய அதிகபட்ச கல்வி தகுதி என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க, கரண்ட் அட்ரஸ், அப்புறம் ஆதார் கார்டு என்ன, மொபைல் நம்பர் என்ன, மெயில் ஐடி இருந்தால் அதை மென்ஷன் பண்ணிட்டு கீழே உங்களுக்கான பிளேஸு மற்றும் டேட் கேட்டிருக்காங்க, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. போட்டுட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் தெளிவாக நீங்கள் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் எடுத்து இந்த அப்ளிகேஷன் அட்டாச் பண்ணி ஸோ டைரெக்டாகவோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ அவங்க சொல்லியிருக்க தேதிக்குள்ளே, கடைசி தேதி 17/9/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அனுப்பி வச்சுருங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். நாமக்கல் மாவட்டம், சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு இருக்க போது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க, மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.